ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் நிறைவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புநிலை சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டத்தில் நம்மை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க அதிகாலை விளைந்திருக்கிறோம். புதிய வாரம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுமாக கல்வாரி மலையில் நாம் இணைந்து சிரிப்போம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாடு நாம் ஆண்டவரை தேடி இறையாசிரை உனக்கு முழுமையாக தருகிறேன் என்ற ஒரு இறை சிந்தனையோடு நாளிலே இறைவன் நம்மை கடந்து செல்ல இருக்கிறார். விதையாக, ஒரு நெல்லாக, ஒரு புதையலாக, ஒரு நிலமாக, மழையாக நாம் இதை அரசை போது நாம் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக் கொள்வோம் என்ற சிந்தனையோடு நாளை நாம் கடந்து செல்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு எப்போதும் தங்க கல்வாரி மலையில் நாம் இணைப்போம், ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருவிழுக்களுடைய வாகனம் படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை நெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நம் உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்கு உண்மை உள்ளவர்களாக திருவாராக. என்றென்றும் உள்ளெல்லாம் இறைவா, வாழ்வு தூய்மை தொடக்கமான தமிழ் வழியாக மக்கள் புனிதப்படத்திலே திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, பொது நாளாக இயேசுவை நாங்கள் வாழ்வு அழைப்புகள் இத்தண்ணீர் உள்ளத்தை விளையும் தீமை அனைத்திலிருந்து காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரும் ஒரு மீட்பை நிறைவாக பெற்றுக்களும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் வழியாக எல்லாம் இறைவா, தண்ணீர் வழங்க வேண்டும் என்று இறைவாக்கில் வழியாக கற்பித்தேன். ஒரு படைப்பு முதலாயிரம் போய் வரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியவர்கள் உண்மை தாக்குகிறோம். ஆண்டவருக்கு உங்களது தண்ணீர் கிடைக்கப்படப்படும் எல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியர செய்திருக்கிறாக. தூய ஆவியருக்கு எங்களை இடையராக காத்திருப்பாராக. எங்களான கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை துணைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி குறித்து பங்குகள் நம்மை தகுதி செய்திருவாராக. ஆட்சி செய்தவர் வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7:12. அந்நாட்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவு கூறினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனே என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாய்த்துள்ளேன். நான் சிறைக்கு தெரியாத சிறப்பில்லை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே
அடியேனை இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீர் வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேற்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களிடத்திற்கு நீர் வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் உம்மாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கின்றார். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 119. உமது சட்டத்தின் மீது எத்துணை பற்றி கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றி கொண்டுள்ளேன். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 28 முதல் 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து விடப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார்.
அச்சகோதரன் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைமையானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தவரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வளர்ந்த அருள்வார்கள். செய்தி அதிகாரம் 13 இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் 44 முதல் 52 வரை. மத்தேயு 13 44 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். சேர்த்து வைப்பு கெட்டவற்றை வெளியேறியவர் இவ்வாறே உலக பொருளிலும் நிகழும். வாழ்வதற்கு சென்ற நேர்மையாளர்களும் தீவிரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையும் தருவர். அங்கே அழுகையும் மக்களாய் கொண்டிருக்கும். இவற்றை எல்லாம் உணர்கிறீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா அறிஞரும் தாம் கருவத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர்கள் கொண்டிருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுக்கு ஒரு வரலாறு கொடுக்கிறேன், என்ன வர வேண்டும் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கடவுள் நீங்க உருக்கமா வேண்டுறீங்க, நம்ம விருதுகள் வழியாக ஆண்டவர்கள் உருக்கமா வேண்டும் போது கடவுளே தோன்றி உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு வர தரேன், உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் நீங்க என்ன கேட்பீங்க? பொதுவா இந்த சாமியார் சீக்கிரத்தை பசங்களுக்கு பிடிச்சா அது ஒரு சாமி அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க, அப்படித்தானே? இந்த வாரம் முழுவதும் எந்த ஒரு ஆபத்துக்கு இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம எங்கள் வழிநடத்தினா போதும், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைங்க பத்திரமா இருந்தா போதும் என்று நமது அந்த கேட்கக்கூடிய ஆண்டவரத்தை கேட்கக்கூடிய அந்த வரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும்.
ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள்வி சொன்ன உடனே மிக நேர்த்தியோடு அவர் சவுலை போல அல்ல, தாவீது அரசனை போல அல்ல, முற்றிலும் மாற்றப்பட்ட மனிதராக, இறைவனையை முழுமையாக தேடுகின்ற மனிதராக, இறை துணையை நாடுகின்ற மனிதராக சாலமோன் அரசனாலே நமக்கு காட்டப்படுகிறார். உண்மையிலே சாலமோன் அரசனை போல உலகில் யாரும் மாற்றி செய்யவில்லை. அவருடைய எதிர்காலம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அவருக்கு பின் வந்த அவரது வழிமுறையினர் ஒருவர் கூட இவரை போல இருந்ததில்லை. ஆனால் அவருடைய தந்தை மற்றும் முன்னதாக இருந்தவர்கள் வழியாக கடவுள் மிகவும் அற்புதமான அதிசயமான காரியங்களை எல்லாம் செய்து வைத்தார் என்பதற்கு மாற்று கருத்துமில்லை. தாவீதை பற்றி சொல்லும்போது என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் இறைவன் கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார். அதையும் தாண்டி தாவீது போரிட்டு ஒரு போரில் கூட அவன் தோற்று போகவில்லை. அந்த அளவிற்கு கடவுள் அவனோடு தாவீதோடு அரசு தாவீதோடு பயணித்தார். உலகத்தில் என்ன வேண்டும்? கடவுளுடைய துணையோடு நாம் அனைத்தையும் தாண்டி செல்ல இறைவன் நம் அனைவரையும் நமது வரங்களாலும் படைகளாலும் நிரப்புகிறார் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நாளிலும் ஆண்டவரை தேடி அவருடைய ஆசிரியரை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் இறை அரசை நாடி, இறைவனுடைய ஆட்சியை நாடி நாம் செல்ல, நாம் பயணிக்க, நடைபோட இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைக்கின்றன. படிக்க கேட்டது போல இயேசு 3 வகையான உண்மைகளை முன்வைக்கிறார். ஏற்கனவே 4 வகையான உண்மைகள் ஆகமொத்தம் திருச்சபையினுடைய அருப்படையாளர்கள் 7. ஆகவே இந்த 7 உண்மைகள் வாயிலாக இயேசு உலக காரியங்களை பற்றி பேசவில்லை. நான் எதற்காக வந்தேன் என்று சொல்லவில்லை. மாறாக இறைவனுடைய அரசு இப்படித்தான் இருக்க போகிறது, ஒரு மனிதன் விதைக்க செல்கிறார் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு உண்மைகள் வாயிலாக இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதனாலே 3 உண்மைகள் வாயிலாக நம்மை சிந்திக்க இறைவன் இயேசு நம்மை அழைக்கிறார். ஒரு மனிதர் ஒரு நிலத்துல அவருக்கு நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. ஒரு காலத்துல இவர்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த காலங்களில் யாருடைய நிலத்தில் என்ன பொக்கிஷம் கிடைக்கிறதோ அது அவர்களுக்கு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி துறையினர் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஆக இன்றைய சட்டமாக இருக்கிறது. ஆகவே அந்த புதையல் எந்த நிலத்தில் கிடைக்கிறதோ அந்த நிலத்திற்கு, அந்த புதையலுக்கு அந்த உரிமையாளர் உரிமை கொண்டாடுகிறார். ஆகவே இந்த மனிதன் அனைத்தையும் தெரிந்த மனிதன் இந்த நிலத்துல மட்டும் இல்ல, பக்கத்து நிலத்துல இருக்கும் என்று சொல்லி அன்னைக்கு ரிலேஷன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஆக அந்த நிலத்தை முழுமையாக அவன் பெற்றுக் கொள்கிறான். தன் நிலத்திலும் இருக்க நடந்து பெற்றுக் பெற்றுக் கொள்கிறான். 2வது உண்மையாக இயேசு ஒரு நல்ல முத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். அனைத்தையும் விண்ணரசுக்கு ஒப்பிடுகிறார். நமது வாழ்வு முறைகளுக்கு அல்ல, மாறாக எப்படி இந்த விண்ணரசு நம்மிடையே பயணிக்கப் போகிறது என்பதை நமக்கு இறைவன் நமக்கு கற்பிக்கிறார். புத்தத்தை எழுதணும்னா கடல்ல குதிக்கணும். கடல்ல குதிச்சு இதை மீன்பிடித்து போவதல்ல, ஆழமாக பயணிக்க வேண்டும். ஆக இறை அரசில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனோடு அதிக தூரம் நடக்க வேண்டும், இறை ஆசிரியர் பயணிக்க வேண்டும். அப்போது எது நல்லது அதுதான் நல்ல முத்து. இந்த வாழ்விலே நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைந்த ஒரு 1000 பேரை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த 1000 பேர் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் இல்லை. ஆக அட்லீஸ்ட் அல்ல, ஒரு 100 மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடும். ஆக அந்த நல்ல மனிதர்கள் மத்தியில் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை தான் சிந்திக்கின்றான். இறைமகனேசு விண்ணரசோடு நமது வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். 3வதாக அந்த ஒரு வழியில் இருக்கின்ற அந்த பெண்கள் இயேசுவினுடைய உண்மைகள் எல்லாம் ஒரு புள்ளியில் முடிகின்றன. என்னவென்று சொன்னால் அவர் 2ஆம் வருகைக்காக நம்மை தயாரித்து வைத்திருக்கிறார். என்று சொல்வார்கள். அவருடைய 2ஆம் வருகைக்காக நம்மையே முழுமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு முதன்மையான இந்த உவமை இருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய வருகைக்காக நாம் தயாரிக்கும் போது, நமது ஆன்மாக்களை அவர் அறுவடை செய்ய வரும்போது நாம் நல்ல பெண்களாக இருக்கிறோமா, இல்லை தீய எண்ணங்களோடு, தீய ஆலோசனைகளோடு, தீய வாழ்வியல் கோட்பாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று இறைவன் தாமே வாழ்வுகளியாக அவர் பிரித்தெடுக்கிறார். அவர் எப்படி பிரித்தெடுக்கிறார் என்பதையும் நமக்கு மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40 முதல் அவர் பின்வருகிற அனைத்து மக்களாக சொல்கிறார்.
நீங்கள் ஏழை எளியவருக்கு நீர் கொண்டு தண்ணீர் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தபோது அவர்கள் பசியோடு இருந்தபோது அவர்கள் உணவு கொடுத்திருக்கின்றன. முக்கியமான 6 புண்ணிய காரியங்களை இறைவனுடைய சொல்லி தருகிறார். ஆக நாம் இறைவனோடு இணைந்து இந்த நல்ல அரசியல்களை எல்லாம் செய்யும்போது நாமும் அந்த இறைவனுடைய அரசியல் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆக இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நாம் அழைத்தோரை நமக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். நமக்கு ஏற்புடைய நம் அனைவரையும் நமது மாட்சியில், அது இறைவனுடைய விண்ணக மாட்சி, அந்த விண்ணக மாட்சியில் பங்கு பெற தூய ஆவியானவர் வழியாக இறைவன் நமக்கு தருகிறார். அதனால்தான் திருப்பாடலும் கடவுளாக சொல்லி தருகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினை கிடக்குமானால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆக நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆக நாம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும், எப்படிப்பட்ட இறையாட்சி நாம் இருக்க வேண்டும் என்பதையும் மத்தேயு எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் 33 இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், முதலில் இறையரசை நாடுங்கள் என்று சொல்லி தருகிறார். அவர்கள் இறையரசை நாடி தேடி ஓடி போகும்போது நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற முதல் வாக்கு தத்தம். நம்ம எதையெல்லாம் இழந்துட்டோமோ, நம்ம குடும்பத்தில் அமைதி இல்லையா, நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, பிள்ளைய மத்தியில சண்டைகளோடு இருக்கிறார்களா, குடும்பத்தில் பிளவுகளா, நீங்கள் இறையரசை உங்கள் இல்லங்களில் கட்டுங்கள், தினசரி ஜெபங்களில் நீங்கள் செபியுங்கள். இறைவன் உங்களுக்கு நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயம் செய்து கொடுப்பார். இரண்டாவதாக புனித பவுலடியார் எழுதிய ரோமியருக்கு திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17 சொல்லி தருகிறார். இதனுடைய அரசு உண்பதிலோ குடிப்பதிலோ இல்லை, மாறாக நீதி நேர்மை ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதுதான் இந்த இறையாட்சி என்று இந்த பவுலடியார் நமக்கு சொல்லி தருகிறார். ஆக நாம் மகிழ்ந்திருப்பதோடு மட்டுமல்ல, நாம் நேர்மையாளர்களாக நீதிமான்களாக இந்த உலக நாட்டுகளில் மகிழ்ச்சி கொண்டவர்களாக அல்ல, மாறாக ஆண்டவரை நாடி தேடி அவருடைய மகிழ்ச்சியில் போது பங்கெடுக்கிற அவர் பிள்ளைகளாக மாற அந்த கண்களை மூடி கல்வாரிகள் கொடுப்போமா? இறைவா, இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வாரத்தினுடைய தொடக்கத்தினாலே கல்வாரி மொழிகளை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதமான திருக்கல் ஒப்புக் கொடுக்கிறது. இயேசுவே, எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு தெரியும் தகப்பனே. பாரு, அந்த சாலமோனுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை சொல்லி ஒப்புக் கொடுக்கிறது தகப்பனே. எவ்வாறு அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டானோ அதுபோல நாங்களும் எங்கள் பங்கில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு இறைவனுடைய அரசு நிலவும் முதல் அரசால் கட்டப்பட்ட குடும்பங்களாக நாங்கள் வளர நீங்கள் வாழ்நாள் இழந்த அனைத்தையும் நீங்கள் இரட்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கிற முதல் தகப்பனே. யோபுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம், அந்த மனிதன் தான் இழந்த அனைத்தையும் அவன் நேர்மையானவனாக நீதி உள்ள மனிதனாக ஆண்டவரை மகிழ்ச்சி கொண்ட மனிதனாக அவன் இருந்ததன் காரணமாக அவன் இழந்த அனைத்தையும் அவனுக்கு முழுமையாக கொடுத்தேன். அதுபோல நாங்களும் எங்களது இல்லற வாழ்க்கையில், எங்களது துறவர வாழ்க்கையில், எங்களது குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் இழந்துவிட்டு நாங்கள் பல நேரங்கள் அழுது கொடுக்க கொண்டிருக்கும் தகப்பனே. எங்களது கண்ணீரை நீர் காண்கிறேன், எங்களது அருகில் துடைக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் ஒரு இறை அரசு வளர நாங்கள் இறையாட்சிக்கு உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த பக்குவத்தை நிறைவாக தந்தவர்களாக மன்றாட்டுகளை எல்லாம் எங்களால் கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம்.
வருகையை ஆவலுடன் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இந்த உலகிற்கு வந்தார். ஆகவே நம் காலத்தில் தேவையில் உள்ள அனைவருக்காகவும் அவர் மீட்பு அழைக்கத்திற்குள் கொள்ளுமாறு அவர் இறக்க பெருக்கத்தை கெஞ்சி கொண்டாடுவோமாக. வைத்தோரை அழைக்கும் எம் இறைவா, நீர் அழைத்து உமக்கு ஏற்புடையவாக்கி உம் ஆட்சியில் பங்கு பெற செய்து கொண்டிருக்கின்ற திரு அவையை வழிநடத்தும் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் மேற்கொள்ளும் எல்லா நல்ல பணிகளிலும் உடனிருக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலமாக ஞானத்தை தந்த இறைவா, அறப்பணியாம் கல்வி பணியை உறுப்புடன் ஆற்றும் ஆசிரியர்களுக்கு நல்ல உணர்வுள்ள சுகத்தை தந்து மாணவ மாணவியரை கல்வியின் வாயிலாக சமுதாயத்தின் சிறந்த தூண்களாய் வளர்த்தெடுக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் குற்றே எம் இறைவா, இவ்வுலகில் அடிப்படை கல்வி மற்றும் மேற்படிப்பு பயில வசதியும் இருக்கும் ஒவ்வொரு இளம் உள்ளங்களுக்கும் தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் தந்து காத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அழைத்த இறைவா, வணிகம் செய்யும் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஆசீர்வதித்து இவர்களின் தொழில் வளம் பெருகவும் அதனால் குடும்பங்கள் மகிழ்ச்சியில் வளரவும் செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உன் திருச்சட்டத்தில் நாங்கள் கொண்டு எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கனிவோடு ஏற்றுள்ளோம். உமக்கு இதயத்திற்கு விருதை எங்கள் விண்ணப்பங்கள் பொது இறைவனால் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான வரங்களாக மாறுவனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நாமே மாறி வழங்கிய விடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வறுமை காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் அருமை நாட்டுவால் செயல்படும் இப்புனிதமிக்கமாய் நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பெருக்கத்தில் விட்டு செல்வனவாக எங்களான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் நாங்கள் தொண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மிக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த உண்மையை பாவம் நிலையிலிருந்து விடுதலை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோர் உண்மையில் தொடர்ந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் வந்து விண்ணகத்தின் கதவுகளை விடுங்காக திறந்து வைத்தார். ஆகவே வாழ்த்துதலோடும் புனிதர் பெருந்தரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு கூற்று. ஆகவே தூய்மையாக உமது காரியங்களை முழுக்க உமையாளர்கள் கொண்டாடுகிறோம். வாரிய நாளே கிறிஸ்துவின் திருமுழுவராகவும் திருரத்தமுமாகவும் எங்களுக்கு இதை பாடுகிறோம். அவர் பாடுபடுவதிலிருந்து நம்மை நாம் விரும்பத்தை எழுந்த போது அப்பத்தை எடுத்து ஒன்று செலுத்தி அதை விட்டு தமது அன்பு சிலர்களுக்கு அழைத்து அவர்களுடையதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு எழுதிய கிண்ணத்தை கிண்ணத்தின் மக்களுக்கு கூறி தம் அன்பு சிலர்களுக்கு அழைத்து அவர்களுடையதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயசியும் எல்லா திருநிலைகள் அனைவரோடும் கல்வாரி பகுதியில் இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக உங்களுக்கு ஒருவரையும் காணொலி வாயிலாக காண்கின்ற ஒரு மக்கள் ஒவ்வொருவரையும் அவை நிறைவேற செய்கிறது. உயிர் திழவும் எதிர்நோக்கும் தோள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் திருமுகப்படிகளையும் செல்லும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுள் கணிதாயிரம் கண்ணி மரியா அவருடைய கணவரான யோசேப்பு திருத்தூதர்கள் உலகில் புகழ்ந்தவராய் இருந்தவராயும் நாம் நிலைவாழும் மக்கள் பெற்று திருமகனே கிறிஸ்து வழியாக எவ்வளவு மரணமுள்ள மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எங்கள் வாழ்நாளில் உதவியால் நாங்கள் பாவத்திற்கு எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பெருமத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதர்களுக்கு கொடுக்கிறேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் காணாமல் திரு அவை நம்பிக்கைக்கு ஏற்ப அதற்கு அமைதியை உச்சுமை நிறைவாக அளித்திருக்கிறீராக. என்னென்று வாழ் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அன்பை அமைதியை அறிவியலோடு பகிர்ந்து அவருடைய
செக் பண்ணிக்கிறேன். கோலையில் குடிக்காம ஓடிட்டு இருக்கு. ரெக்கார்டு மட்டும் தான் இருக்கு. லைவ் இதை நீ கொடுத்தா தான் போகணும். மன்னிக்கும் பொழுது மன்னிக்க அடைகிறோம். எனவே சிக்கலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமென். அறிவிப்புகள் ஆண்டு கால 17ஆம் நாளில் இன்று 2ஆம் திருப்பலியை சிறப்பிப்பவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்த பாண்டியர்கள் அவர்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே பெயர் கொடுத்து பதிவு செய்து பாண்டியர்கள் சரியான 9 மணிக்கு ஆலயத்துக்கு வருமாறு அழைக்கப்படுகிறீர்கள். இன்று வழங்கிய பக்த சபை கூட்டங்கள் நடைபெறும். இன்று ஞாயிற்றுக்கிழமை 10:30 நடைபெறும். வழக்கமாக 10 மணிக்கு நடைபெறும். இன்று 10:30 நடைபெறும். இன்று மதியம் 2 மணிக்கு துவையார் என்னும் திருத்தலத்தில் வைத்து தென்மண்டலத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களில் பணிபுரிகின்ற ஆலய உபதேசியாளர்களுக்காக சிறப்பு கருத்தரங்கு நடைபெறுவதனுடைய பங்கு சார்பாக நாம் அதை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்குடைய பங்கை சார்ந்த நியாயமறை கல்வி ஆசிரியர்கள் இன்று மாலை கருணை ஆசிரியர் நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை துறைய புனியர் ஆலயத்தின் நவநாள் திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை இறையிறக்க வழிபாடு நடைபெறும். வருகிற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இரவு காலை 5 மணிக்கு நாம் பாதை யாத்திரையான பாதை தொகுத்துக் கொண்டு போய் பாத்திமானை ஆலயத்திற்கு திருப்பதி நிறைவேற்றுகிறது. புதிய கட்டிடத்திற்கான அந்த மாடல் வரைபடம் வருபவர்கள் 28ஆம் தேதிக்குள்ளாக கொடுக்குமாறு அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி இளைஞர் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் திருப்பலிக்குடைய பங்கை சார்ந்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இணைந்து சிறப்பிப்பார். அந்த திருப்பலியின் போது பெறப்படுகின்ற காணிக்கையானது மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவிற்காக நாம் அனுப்பி வைக்க வேண்டும். கடந்த வாரம் காணிக்கை விவரம் நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனை பாடுகளிலே ஆணையமாகிய இத்திருவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லக்கரியாவினால் அவரை எங்களுக்கு அழைத்துள்ளே கூட எங்கள் மீட்புக்கு பயன்பட வந்தாலும் எங்களால் சூழ்நிலையாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியானவரே இறங்கி தமது வரங்களாலும் கடைகளாலும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை தேடி அவரிலே இன்பத்தை காண்கின்றவர்களாய் சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி துவங்குகின்றது.
Thank you.